என் பேர் செல்வி. இதுதான் எங்கள் வீடு. எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அப்பாவும் இருக்கோம். அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் மனசுலேயே இருக்காங்க. எங்கள் வீட்டில் இன்னொரு ஜீவனும் இருக்கு. அவன் ஒரு பைத்தியம், லூசு. ஊரில் எல்லாரும் அவனை வட்டுன்னு கூப்பிட்டு இருப்பாங்க. அவன் தான் என் அண்ணா. அவன் ஒரு இருட்டு ரூமில் அடைச்சி வச்சிருப்போம். எப்பவும் கத்திக்கிட்டே இருப்பான். ரூம் கதவை தட்டிக்கிட்டே இருப்பான். எனக்கு எரிச்சலாக இருக்கும். என்னால் படிக்கவே முடியாது. அவனை பார்த்தாலே பயப்படுவேன். அவனுக்கு பயந்துட்டே யாரும் எங்கள் வீட்டுக்கு வர மாட்டாங்க. எங்கள் அப்பா தான் அவனை எப்பயுமே கவனிச்சுப்பாங்க. அந்த பைத்தியத்தை கவனிச்சிக்கவே எங்கள் அப்பாவுக்கு முழு நாளும் போயிடும். என் மேல அவருக்கு பாசம் அதிகம். நல்லா கவனிச்சுப்பாங்க எங்க அம்மா மாதிரி. என்னம்மா படிச்சிட்டியா? படிச்சிட்டேன்ப்பா. சாப்பிட்றியாமா? அம்மா செல்வி, அந்த சாப்பாடு அவனுக்கு வச்சுட்டு வந்துருமா? அம்மா இருக்கிற வரைக்கும் அவனை நல்லா தான் கவனிச்சுக்கினாங்க. எப்பவும் போல அன்னைக்கு காலையில நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். அம்மா ரூம்ல என்னோட புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த லூஸ் என் புக்ஸ் மேலேயே படுத்துருந்துச்சு. எப்படி கிடக்குது என் புக்ஸ் எல்லாம்? இவனுக்கு இதே வேலையா போச்சு. எங்க இருக்கு என் புக்ஸ் எல்லாம்? விடுறா அண்ணா, விடுறா. அப்பா அவனை பாருங்கப்பா. காலை நீ ஆரம்பிச்சிட்டியா? கால விடுறா. நீ போமா, ஓரம் போய் படுப்போ, ஓரமா போ. அப்பா நான் ஸ்கூலுக்கு போறேன். சரிம்மா, அவனை பூட்டி வச்சுக்கோங்க. நான் பாத்துக்கிறேம்மா. நான் சாயந்தர வரும்போது திருமணம் வரைக்கும் அவன் சத்தம் கேட்கும். எனக்கு அசிங்கமா இருக்கும், வெறுப்பா இருக்கும். அன்னைக்கு சாயந்தரம் எப்பயும் போல வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் அம்மாவை கும்பிட்டு இருந்தேன். அப்பதான் அந்த சம்பவம் நடந்துச்சு. ஐயோ அம்மா, செல்வி. ஐயோ, இந்த கிறுக்கு பையன் திருப்பி காலை வாரி விட்டான் போல இருக்கே.
போடா அங்கிட்டு, போடா போடா போடா. உன்னால வீட்டுல நிம்மதியே இல்ல. எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரியே எதையாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு இடத்துல கட்டி வச்சா நீ இருக்கியா? ஏன் வந்த? வருவியா வருவியா வருவியா? சொல்லு, வருவியா வருவியா? அவனை விடுங்கப்பா, அவனை அடிக்காதீங்க. விடுமா, நான் பாத்துக்கிறேன் இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. இவனை ஏதாச்சும் பண்ணி ஆகணும். அவன் மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாம் எனக்கு சின்ன வயசுலயே வர வலிப்பு தான். அரை மயக்கத்திலே படுத்திருப்பேன். யாராச்சும் கையில இரும்பு கொடுப்பாங்க. ஆனா அன்னைக்கு அவன் கொடுத்தான். நான் விழுந்ததை பார்த்து அவன் பதறிட்டான். அவனுக்கே தெரியாம அவன் மேல போட்டிருந்த இரும்பு எனக்கு உதவுச்சு. அது அவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நடந்தது. ஆனாலும் நான் துடிச்சதை பார்த்து அவன் கையும் காலையும் உதறினான். அப்பதான் அவனுக்கு என் மேல இருந்த பாசம் புரிஞ்சுது. அவன் என் அண்ணாங்கிற உறவை நான் மதிச்சேன். அவனை புரிஞ்சுக்கிட்டேன். அவனும் எங்கள்ல ஒருத்தனா நான் ஏத்துக்கிட்டேன். அவனுக்காக கடவுள்கிட்ட முதல் முறையா நான் வேண்டினேன். அவன் கூட சகஜமா பழக ஆரம்பிச்சேன்.